வெல்கம் டு சத்தியம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த பகுதியில் பாரதியார் மரபு கவிதை புது கவிதை இதெல்லாமே முடிச்சிட்டோம். போன பார்ட் 1ல் 4வது டாபிக் தமிழில் கடித இலக்கியம். ஸோ இதில் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி இதை முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம மீதி இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்களெல்லாம் கேட்டிருக்காங்க அதை நம்ம ஒருக்கா ரிவிஷன் பண்ணிவிட்டு கிளாஸுக்குள்ளாடி போவோம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போது கிளாஸுக்குள்ளாடி போகலாம். பாருங்கள், 99வது கொஸ்டின். பொங்கற் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? ஆப்ஷன் பி காஞ்சி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது குரூப் 4 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். குரூப் 2ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 100வது கொஸ்டின் பாருங்கள். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் என்று கேட்டிருக்காங்க. மு வரதராஜன் தான். ஸோ இந்த 2 கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா இந்த கடித இலக்கியத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டிக்கிட்டேன். இனி நம்ம கிளாஸ்க்குள்ளாடி போவோம். நிச்சயமாக நமக்கு கேட்கக்கூடியது எல்லாமே சிலபஸ் வைஸ் தான் கொஸ்டின் கேட்பாங்க. வாங்க இப்போது போகலாம், பார்க்கலாம். ஓகே, அறிஞர் அண்ணாவை பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த அறிஞர் அண்ணா இது பழைய புக்கில் இருக்கக்கூடிய ஒரு துணைப்படம் தான். ஸோ இதிலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் அந்த கொஸ்டின், அதாவது உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய அறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரும் பயன் பெற்று புதுமை இன்பம் போனும் நன்னாள் அப்படின்னு சொன்னது யாருன்னா முடியரசன். கீழே இருக்குது பாருங்கள், முடியரசன். அடுத்து நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் நமக்கு அந்த குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். அதாவது இத்தகு திருநாளன்று, அதாவது இந்த பொங்கல் திருநாளன்று என்னால் இயன்ற அளவு கருத்து விருந்து அளித்துள்ளேன் காஞ்சி இதழ் மூலம். சரியா, அவர் பொங்கல் திருநாளன்று எந்த இதழ் மூலம் இது பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. காஞ்சி இதழ். இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் முக்கியமான பகுதி. இனி கனவு பலித்தது. ஸோ இதுவும் ஒரு விரிவானம், அதாவது இதுவும் ஒரு துணைப்படம் தான். ஆனால் கனவு பலித்தனுக்கு கீழே என்ன போட்டிருக்கு, கடிதம்னு போட்டிருக்கு. அதனால் இதுவும் கடிதத்துக்குள்ளே நம்ம படித்து வருவோம். சரியா, பாருங்க. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 கலந்தது தான் இந்த உலகம் என்பது அறிவியல் உண்மை. இதுதான் தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பிய நூலில் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை 1 அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் இருக்கார். ஸோ கேட்கலாம் நம்மள்கிட்ட கொஸ்டின், உலக உயிர்களை 1 அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தினவர் யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர்னு சொல்லணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குழந்து மழையாக பொழியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பழந்தமிழ் இலக்கியமான எதில் சொல்லியிருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை இந்த நூல்களில் எல்லாமே இதை சொல்லியிருக்காங்க. அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், அதன் பிறகு மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். திருவப்பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதை ஔவையார் எப்படி சொல்லியிருக்காருங்க பாருங்கள். ஆழ அமுக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படி சொன்னது யாருன்னா ஔவையார். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம அடுத்த பார்த்துடலாம். இப்போது போர்க்களத்தில் போரிட போடுறாங்கன்னா நிச்சயமாக உடம்பில் காயம் படுறது உண்மை தான். சரியா,
அதுதான் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கேன்னா, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 1810 என்ன நூலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஏதோ கீரல் ஏதாவது விழுந்துன்னா நம்ம தையல் போடுறோம் இல்லை. ஆனால் 1810 எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சரிங்களா. குறைஞ்சபட்சம் கிபி 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் உள்ள தான் 1810. அந்த நூலிலேயே வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 1810 என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இனி சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை. அதாவது கடலில் மீன் பிடிக்க போவாங்க இல்லை அந்த பரதர்கள், அவங்கள சுறாமீன் தாக்குச்சுதுன்னா அந்த புண்ணை, அதாவது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க, நற்றிணைன்னு சொல்லணும். அடுத்தது, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். இது கலிலியோ. நம்ம எல்லாம், அதாவது இந்த எல்லாருக்குமே தெரிஞ்சோம், தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இதை நம்ம பக்கத்தில் இது பண்ணுறது கலிலியோ. ஆனால் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் மாலையில் கபிலர் இதை சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பார் பாருங்கள், திணையளவு போதான் சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு திருவள்ளுவர் மாலையில் கபிலர் சொல்லியிருப்பார். ஸோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், இது நம்ம விட்டுட்டோம்ல. அதாவது நிலம் நீர் நெருப்பு, இங்கே நம்ம படித்ததை இவங்க பாட்டில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, நிலம் தீ நீர் வழி விசும்படு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலில். அதாவது இதனுடைய ஆசிரியர் தொல்காப்பியர். கடல் நீர் முகந்த கமன் சூழ் எழிலி கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு 1810. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே கட்டாயம் படிச்சுக்கணும். ஸோ இவ்வளோந்தான். அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம்ல இருக்குது பாருங்கள். பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு தாழ்மனப்பான்மை இருக்கும். நம்ம ஒரு தமிழ் மீடியமில் படித்தோன்னா நம்மளால் எதுவுமே இங்கிலீஷ் பேசிக்க முடியாது, நம்ம ஒரு பெரிய ஆளாக வர முடியாது அப்படின்லாம் நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறோம்ல. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க, அதுக்கப்புறம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவினுடைய தலைவர் டாக்டர் கை சிவன், இவங்க எல்லாமே தமிழில் பயின்று தான், தமிழ் மீடியம் படித்து தான் அவங்க சயின்டிஸ்ட் ஆனவங்க. ஸோ அதனால் நம்ம யாருமே தமிழ் மீடியம் படித்தோன்னு ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். அடுத்து பார்ப்போம். இனி மு வரதராஜனை பற்றி பார்ப்போம். அதாவது போன குரூப் 3ல் நான் அந்த கொஸ்டின் இங்கே எடுக்கலைங்க. போன குரூப் 3ல், அதாவது 2022 நடந்த குரூப் 3ல் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு தெரியுமா? மு வரதராஜன் யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. சரியா, நல்லா யோசிச்சு பாருங்கள். யாராச்சும் குரூப் 3 எக்ஸாம் எழுதினவங்க உண்டுன்னா பார்த்துக்கோங்க. சரியா, மு வரதராஜன் யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. இதுவாக கொஸ்டின் இன்னி சில சமயங்களில் இன்னி வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம். மு வரதராஜன் கடிதம் எழுதினது தம்பிக்கு. தம்பிக்கு நெய்ம் என்னன்னு கூட கேட்கலாம். சரியா, எழில். வேணும்னா நான் அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நான் போடுறேன். இல்லைனா குரூப் 3 கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு ப்ரூஃப் ஆக போகுது. சரியா, ஸோ இதில் இருந்து போன குரூப் 2ல் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்கள். இதுதாங்க. அதாவது தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டியது தொண்டு. தலைமை தாங்குவதும் ஒரு வகை தொண்டு தான். தன்னல மற்றவருக்கு அது பொறுப்பும் சிக்கலும் மிகுந்த தொண்டு. அதாவது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்மளுடைய மூவா தான். வாங்க இனி நம்ம கிளாஸை 1 by 1 பார்ப்போம். மு வரதராஜன் யாருக்கு கடிதம் எழுதினாருன்னா தம்பிக்கு கடிதம் எழுதுறாரு. தம்பிக்கு நேம் எழில். தமிழரிலேயே தனித்தனியே இவர் இப்படி உயர்ந்தார் என்று சொல்லுவது பழமை. தமிழர்கள் கூடி கூடி இன்னது செய்து உயர்ந்தார்கள் என்று சொல்லும் சொல்லே இனி வர வேண்டும். அதாவது தனித்தனியே நிறைய பேர் உயர்ந்திருக்காங்க, ஆனால் தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து கூடி உயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நற்சொல் இனி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது, தனி ஒருவன் அதோ ஒரு தொழிற்சாலையை திறமையாக நடத்துகிறான் என்று சொல்லும் நிலை போதாது. தமிழர்கள் பலர் கூடி நடத்தும் தொழிற்சாலை அதோ திறமையாக நடத்தப்படுகிறது என்ற புகழ் நிலை வர வேண்டும், வளர வேண்டும். அன்றுதான் தமிழர் சமுதாயம்
உயர வழி பிறக்கும். இதெல்லாம் இப்படி கொடுத்துக்கிட்டு யாருன்னு கேட்கலாம். அடுத்தது, தமிழர் 4 பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஒன்றை நடத்த முடியாது, நடத்தினாலும் அது நெடுங்காலம் நீடிக்காது என்ற பழிச்சொல் உன் செவிக்கு எட்டியிருக்குமே. பிரிக்கும் ஆற்றல் உண்டு, பிணைக்கும் ஆற்றல் இல்லை என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா? ஸோ இதெல்லாம் லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு என்று கூர்னது யாருன்னு கேட்பாங்க, மூவா. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரை தமிழ் வழங்க வேண்டும், அதாவது தமிழில் வழங்க வேண்டும். கல்வி மொழினா, அதாவது கல்வி மொழி என்றால் எவ்வகை கல்லூரிகளிலும் எல்லா பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க வேண்டும். குறைகள் பல இருக்கலாம், குறைகளுக்கு தயங்காமல் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்று நீ உணர்ந்திடு. அடுத்தது பாருங்கள், உன்னால் ஆனவரிசை, அதாவது கடிதம், பணவிடை, அதாவது லெட்டர் எழுதுறதா இருக்கட்டும், பணவிடை, இந்த செக்காக இருக்கட்டும், விளம்பர பலகை இருக்கட்டும், விற்பனை சீட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் என்ன செய்யுங்க, தமிழில் எழுதுங்க. இதன் மூலம் நம்ம ஒரு அஞ்சல் ஊழியர், வணிகர்கள், வாங்கும் மக்கள் எல்லாரையுமே தமிழில் படிக்க செய்வது போல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ யாருடையுமே தமிழிலே பேசு. உலகத்தார் எல்லாம் அவரவர் தமிழ் மொழியில் தான் பேசுகின்றனர். தமிழ் தெரியாதவர்களுடன் மட்டும் பிற மொழியில் பேசு. திருமணம், வழிபாடு முதலியவற்றை எல்லாத்தையுமே தமிழில் நடத்து அப்படின்னு நம்மளுடைய மூவா சொல்லியிருக்காரு. அடுத்தது, சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள். மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியை போற்று. அதாவது கேட்பாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருமூலர். இதை போற்றுன்னு சொன்னது யாருன்னா மூவா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லக்கூடியதை போற்றுன்னு சொன்னது யாருன்னா மூவான்னு சொல்லணும். 4 பேர் சேர்ந்தால் அவர்களிடையே பண்பாலும் செயலாலும் கருத்தாலும் கொள்கையாலும் ஒற்றுமை உண்டு, வேற்றுமை உண்டு. ஒற்றுமை பகுதிகளை மட்டுமே எடுத்து பேசு. வேற்றுமை பகுதிகள் அங்கு இப்போது வேண்டுவதில்லை என்று விட்டுவிடு. வேற்றுமை பகுதிகளை நிறுத்தி பேசினால் பொது வேலை, அதாவது வேற்றுமை பகுதிகளை வற்புறுத்தி பேசினால் பொது வேலை நடக்காதுன்னு நம்பு. அடுத்து பாருங்கள், நாட்டு பெற்றும் மொழி பெற்றும் உடையவர்கள் நடத்தக்கூடிய உணவு விடுதி, மருந்து கடை, துணிக்கடை முதலியன சிறிது தொலைவில் இருந்தாலும், விலை சிறிது கூடுதலாக இருந்தாலும், வேறு குறை இருந்தாலும் அங்கே சென்று வாங்கு. அவசரத்தின் காரணமாகவும் வேறு காரணத்தினாலோ தவற நேர்ந்தால் தவறு என்று உணர்ந்து வருந்து. கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் தமிழ் தொழிலாளர்களால் செய்யப்பட்ட பொருட்களையே வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவருடைய மொழியையும் நாட்டையும் தூற்றாத, பழிக்காத, வெறுக்காதே. அயலானுடைய தாயை பழித்து வெறுக்காத. அயலானுடைய தாயை பழித்து வெறுக்காமலேயே தம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும். அத்தகைய அன்பு தான் நிலையானது, நீடிப்பது. அதாவது சிலவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இப்போ நிறைய பேர் ஹிந்தியெல்லாம் படிக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லை. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ உனக்கு வேண்டானா விட்டுக்கோ, ஆனால் நீ அடுத்தவனை தாயை என்ன செய்யாத, பழிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுடைய அந்த தாயை நீ பழிக்காமலேயே நீ என்ன செய்திடலாம், உன்னுடைய தாயை நீ என்ன செய்திடலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வராரு. கொள்கைகளும் கட்சிகளும் இயக்கங்களும் நாட்டு மக்களின் நன்மைக்காக தோன்றியவை. ஆகவே கொள்கைகள், கட்சிகள், இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மையை பெரிதென்று உணரு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, மூவா. தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மலையும் காடும் நிலமும் நீரும் உயர்தல் அல்ல, அங்கு வாழும் யாவரும் ஒன்றியன்னு கருது. ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பிச்சை எடுத்தல் முதலிய கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று கருது. ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று பாரதியார் கண்ட கனவை போற்றி. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கேட்பாங்க, ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் பாரதியார். அதே இது ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று பாரதியார் கண்ட கனவை போற்று அப்படின்னு சொன்னது யாருன்னா மூவா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் நிலை வர வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் சொன்னக்கூடியது யாருன்னா கணியன் பூங்கொண்டன். அந்த நிலை வர வேண்டும்னு சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் மூவா.
அடுத்தது, ஊருக்கெல்லாம் பொதுகாவல் சிறந்த முறையில் ஏற்படும் வரையில் ஒவ்வொருவரும் தம் வீட்டை தாளிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதுபோல் உலகத்துக்கு பொதுவான ஒரு சிறந்த ஆட்சி முறை ஏற்படும் வரையில் நம் நாட்டை நாம் தவறாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அது குறுகிய நோக்கம் அல்ல, இந்திய மேத கடமை என்று உணரு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய மூவாதாம். அடுத்தது, உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிதென்று உணர். உன்னுடைய உயர்வை விட நாட்டினுடைய உயர்வு இன்றியமையாது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டினுடைய நலம் சிறந்தது என்று உணரு. நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காகவே விட்டுக்கொடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு அலையாத அப்படின்னு சொன்னிதாரன்னா மூவாதான். நீ தேட வேண்டியது தொண்டு. தலைமை தாங்குவதும் ஒரு வகை தொண்டு தான். தன்னல அற்றவருக்கு அது பொறுப்பும் சிக்கலும் மிகுந்த தொண்டு. அத்தகைய தலைமை பொறுப்பு எப்போதாவது ஒன்றை தேடி கொண்டு வந்தால் ஏற்றுக்கொள்ளு. ஆனால் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா மூவாதான். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். ஒவ்வொருவரும் ஆணையிடுவதுக்கு தான் விரும்புகிறாங்க, அடங்கி விழுவதற்கு யாரும் இல்லை. அதனால தான் வீழ்ச்சி நேருங்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா விவேகானந்தர். சரியா? ஸோ இதை யார் கோட்ஸ் பண்ணி சொல்கிறான்னா மூவா. அடுத்தது, ஆகையால் பொதுநலத்துக்காக கட்டுப்படுதல், கீழ்ப்படுதல், தொண்டு செய்தல் இவற்றை பெருமையாக கொள்ளு. மேலும் நான் விரிவாக எழுதி கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஓகே, அவ்வளோந்தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, படிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு உத்வேகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.